நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, திக்பலம் அப்படின்னா என்ன? ஜோதிடத்துல திக்பலம்னா என்ன? திக்பலத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும்? எந்த கிரகம் எங்க திக்பலம் பெறும்? எங்க திக்பலத்தை இழக்கும்? எங்க திக்பலத்தை பெறும்? அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம திக்பலத்தை பத்தி டீட்டெயிலா ஜோதிட ரீதியான தகவல்களை நம்ம விரிவா அலசி ஆராய போறோம். நேரா நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. திக்பலம் அப்படிங்கிறது சத்பலத்துல ஒரு டைப். சத்பலம் அப்படிங்கிறது 6 டைப், அதாவது 6 டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. 6 டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கு. 6 டைப் ஆஃப் பலம் அப்படிங்கிறதுல ஒரு டைப் நம்ம பேச போறது திக்பலம். இன்னைக்கு பேசுறோம். அதுல ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேச போறோம். அதுதான் திக்பலம் அப்படிங்கிறது. வெரி குட். நம்ம இந்த இருங்க, நம்ம ஜெகநாத்துக்கு ஒரு சாஃப்ட்வேரை நான் காமிக்கிறேன். ஓகே. இதுல போயிட்டு ஸ்ட்ரென்த் போனோம்னா உங்களுக்கு சத்பலம் போட்டு ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க. ஆமா. இதுல வந்து நீங்க சத்பலா பிரேக்கப் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்தானபலம் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து காலபலம் போட்டிருக்காங்க. அடுத்து திக்பலம் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து சேஷ்ட பலம், அடுத்து திக்பலம், நைசர்கிய பலம். ஸோ நைசர்கிய பலம் அப்படிங்கிறது காமன் ஆனது, எல்லாத்துக்கும் பர்மனண்டா இருக்கும். சேம், எல்லாத்துக்கும் அதே சேமா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஸ்ட்ரென்த் குடிக்கிறது தான் நைசர்கிய பலம். ஸ்தான பலங்கிறது இந்த உச்சம் நீச்சம் எந்த இடத்துல உட்காந்துருக்குது அப்படிங்கிற பொசிஷன் பொறுத்தது. காலபலங்கிறது நேரத்தை குறிக்கக்கூடியது. திக்பலம் அப்படிங்கிறது டைரக்ஷன், எந்த திசையில உட்காந்துருக்கு, எந்த திசையில எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. இந்த சேஷ்ட பலம் அப்படிங்கிறது கிரகத்தோட மூவ்மெண்ட், எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது, வக்கரமா இருக்கா இல்ல வக்கர நிவர்த்தியா இருக்குதா, வக்கர கதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்த குறிக்கக்கூடியது ஜேஷ்ட பலம். அப்புறம் வந்து திக்பலம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ திக்பலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகத்தோட திருஷ்டி எப்படி, எந்தெந்த கிரகத்திலிருந்து திருஷ்டிகள் வாங்குது, மீன் பார்வை வாங்குறது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படிங்கிறது என்ன சொல்றது. சுபகிரக பார்வைனா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், பவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாகும், மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் திக்பலம் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண போறது திக்பலத்தை பத்தி. ஸோ இது சத்பலத்துல ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நம்ம எடுத்து பேச போறோம். ஓகே. ஸோ திக்பலம் இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்தெந்த கிரகம் எங்கெங்க ஸ்ட்ரென்த் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1ஆம் வீடு அப்படிங்கிறது கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது. 4ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. 7ஆம் வீடு மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. 10ஆம் வீடு தெற்கு திசையை குறிக்கக்கூடியது. ஸோ 1ஆம் வீட்டுல, அதாவது லக்னத்துல கிழக்கு திசையில எந்த கிரகங்கள் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குருவும் புதனும். ஸோ நீங்க உங்க ஜாதகம், நம்ம ஜாதகத்துல எந்த ஜாதகத்துல லக்னம் என்ன லக்னம் இருக்கலாம், என்ன லக்னமா இருக்கலாம், லக்னத்துல மீன் விருஷக லக்னமா இருக்கலாம், கடக லக்னம், எந்த லக்னம் இருக்கட்டும், 12 லக்னத்துல என்ன லக்னம் இருக்கும். லக்னத்துல குருவோ புதனோ கொஞ்சம்னா 1ஆம் வீட்டுல அந்த குருவும் புதனும் திக்பலத்தை பெறக்கூடியது. 4ஆம் வீட்டுல சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் பெறுவாங்க. 7ஆம் வீட்டுல சனி திக்பலம் பெறாரு. 10ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் திக்பலம் பெறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பேசிக்கா இந்த திக்பலம்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். டைரக்ஷன், எந்த கிரகம் எந்த திசையில எந்த கிரகங்களா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப சூரியன் 10ஆம் வீட்டுல திக்பலம் சொல்றோம் இல்லையா, கரெக்டா எப்ப சூரியன் 10ஆம் வீட்டுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியான நேரத்துல வரும். கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் ஒரு மதியானம் 12 1 மணி அந்த மாதிரி பக்கத்துல உச்ச சூரியன். உச்ச சூரியனா என்ன சொல்றது, உச்சி நேரம். உச்சி நேரத்துல சூரியன் அந்த டைம்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வரும். அருமை அருமை. சோ அது மாதிரி தான் இந்த திக்பலம் அப்படிங்கிற கான்செப்ட். சோ 1ஆம் வீட்டுல குருவும் புதனும் ஏன் திக்பலம் பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குருவும் புதனும் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்றது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம் வாழ்க்கையில. தன்னைத்தானே என்ன சொல்றது, முன்னேற்றிக்கிட்டே வர்றது, தன்னைத்தானே நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு வாழ்க்கையில மேல முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த குருவும் புதனும் சொல்றது. சுக்கிரனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான வாழ்றது, ஜாலியா வாழ்றது, கம்ஃபர்ட் ஜோன் குடிக்கிறது, வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுலாம். இல்ல சனி வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும், வேலை இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே. சோ திக்பலம் பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு கிரகம் திக்பலம் பெற்றுச்சு, அந்த கிரகம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லலாம். திக்பலம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே நன்மை செய்யுமா இப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, திக்பலம் பெற்ற கிரகங்கள்
நன்மை தீமை அப்படிங்கிற ஆங்கிள் பாக்குறது வந்து சரியான பாதை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓ திக்பலம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த கிரகம் எந்த ம் திசையில போகும்னு முடிவு பண்ணிருச்சு. அந்த ஓகே திசையில போகும். அவ்வளவுதான். என்ன அதாவது ஒரு ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில எந்த திசையில போகணும், என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஆனா ஓகே ஒரு ஒரு ஜாதகரோட ஜாதத்துல லக்னத்துல திக்பலமும் லக்னாதிபதி திக்பலத்திலயோ இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கா ம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தெளிவா இருப்பாங்க. ஓ அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அது வந்து மோசமான பிசினஸ் பண்றதா இருக்கலாம், நல்ல பிசினஸ் பண்றதா இருக்கலாம். ஒரு நல்ல வேலையில இருக்கிறதா இருக்கலாம், ஓகே கெட்ட வேலை செய்யக்கூடதா இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். பட் என்ன ஒரு ஓகே விஷயம்னா கிளாரிட்டி, கிளியரா இருக்கு. நான் இந்த வேலையை தான் ம் செய்ய போறேன், இதுதான் பண்ண போறேன். அப்படின்னா ஓகே என்ன சொல்றது? நீங்க இந்த இது எப்படி வேணும் சொல்லலாம், திக்பலம் பெற்ற கிரகம் புடிவாதம் குணம் இருக்குன்னு சொல்லலாம். ஓ எந்த பக்கம் போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதாங்கன்னா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது? ஆமா ஆமா புரியுது 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 கண்டிப்பா புரியுது. ம். ஓகே. சோ ம் இதுதான் வந்து அதாவது திக்பலம் பெற்றுச்சுனாவே நல்லது கெட்டது அப்படிங்கறத நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே திக்பலம் இல்லைன்னா இப்ப இப்ப திக்பலம் எங்கெல்லாம் இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரி இப்ப குரு புதன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வீட்டுல திக்பலன் சொன்னோம் இல்லையா? ம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் 7ஆம் வீடு. இப்ப 7ஆம் வீட்டுல புதனும் ம் குரு இருந்துச்சுன்னா திக்பலம் ம் 0. திக்பலம் இழந்துருவாங்க. 0 அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே அப்படியே ஆப்போசிட்ல சுக்கிரனும் சந்திரனும் 10ஆம் வீட்டுல திக்பலத்தை இழப்பாங்க. சூரியனும் ஓ செவ்வாயும் 4ஆம் வீட்டுல திக்பலத்தை இழப்பாங்க. சனி 1ஆம் வீட்டுல ம் திக்பலத்தை இருப்பார். ஓ அப்படிங்கும்போது 0 கிட்டத்தட்ட 0ல வந்துரும்னு வச்சுங்களேன். இதே ஓகே வந்து ஓகே பாத்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் வீட்லயோ 1ஆம் வீட்லயோ இருந்துச்சுன்னா திக்பலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 70-80% அந்த மாதிரி இருக்கும். 100%ங்கிறது 1ஆம் வீடு. அந்த டைரக்ஷன் அருமை அருமை. எவ்வளவு தூரம் வராங்களோ அதை பொறுத்து. இப்ப சந்திரன் வந்து 3ஆம் வீட்டுல இருக்குன்னு வச்சுங்க. சோ திக்பலம் ம் பக்கத்துல ஒரு 70% திக்பலம் இருக்குதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓ சோ திக்பலம் 100% இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ண வீடு இதெல்லாம். கரெக்ட். ஓகேங்கண்ணா. இதுல ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? அதான் அப்ப நம்ம திக்பலம் பெறக்கூடியது வந்து எந்த லக்கணத்தா இருந்தாலும் சரி, பொசிஷன் இதுதான். இந்த பொசிஷன் வந்து மாற போறது இல்ல. கண்டிப்பா. மேச லக்கணமா இருக்கலாம், அது மீன லக்கணமா இருக்கலாம், எந்த லக்கணமா வேணாலும் இருக்கலாம். அது லக்கணத்துல குருவும் புதன் இருந்தா அது மாதிரியான திக்பலத்தை பெறுவாங்க. 4ஆம் வீட்டுல சுக்கிரன் சந்திரன் இருந்தா திக்பலத்தை பெறுவாங்க. 7ஆம் வீட்டுல சனி இருந்தாலோ 10ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் திக்பலம் பெறுவாங்க. நேயர்கள் வந்து இங்க நம்ம கொடுக்குற சார்ட்ல இது அப்படியே அப்ளை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? ஆமா. என்ன லக்னங்கள் இருக்கலாம். நம்ம மேச லக்னத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிறப்பு. ஓகே. சூப்பர். அருமை அருமை. So, this- ஓகே. இப்ப திக்பலம் பெற்றிருக்கு சூரியன் 10ஆம் வீட்டுல திக்பலம் பெற்றிருக்கு அப்படின்னா எல்லாருமே அரசு சார்ந்த இல்ல பவர் பொசிஷனை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருமா? இல்ல அதான் நான் சொல்ல வரேன். அதான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்துல திக்பலம் இந்த கிரகம் பெற்றுச்சுனாவே நன்மையை செய்யும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அது தப்பான புரிதல். ஓகே. ஓ ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் திக்பலம் பெற்றுச்சு, அது திக்பலம் பெற்ற கிரகம் எப்பவுமே நல்லதுதான் செய்யும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தவறான புரிதல் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ம். ம். திக்பலம் என்னத்த சொல்லுதுன்னா பிடிவாதத்தை சொல்லுது. பிடிவாதம் ஒரு சில பிடிவாதம். இடத்துல நல்லதுதான். மத்தவங்கள சில நேரத்துல கேட்காம இருக்கிறது நல்லதுதான். ஒரு சில நேரத்துல மத்தவங்கள கேட்கறது நல்லதுதான். புரியுதா ம். நான் என்ன சொல்ல வரேன்னு? கண்டிப்பா கண்டிப்பா புரியுது. ஆமா ஆமா. ஒரு சில சோ இது ஒரு சில வந்து இடத்துல ஒரு சில இடத்துல ஒரு விஷயத்துல நம்ம பெருசா முன்னேறணும், ஒரு கனவுல கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல வச்சிருப்போம். ஒரு சில பேர் அதெல்லாம் வேலைக்கு ம். ஆகாது அப்படிம்பாங்க. கண்டிப்பா. நீ எங்க போய் அதெல்லாம் பண்ணிட போற அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதான் அந்த நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் என்ன சொல்ல வரேன்னா, ம். என்ன டைரக்ஷன்ல போறோம் அப்படிங்கறத கிளியரா சொல்லக்கூடியதுதான் திக்பலம். எந்த டைரக்ஷன் ஓ. அப்படிங்கறது நாம எந்த பாதையில் நடக்க போறோம் அப்படிங்கறத கிளியரா சொல்லிரும் திக்பலம். இதே வந்து திக்பலம் ம். இழந்துருச்சு. ஒரு லக்னம் சொல்றேன். துலா ம். லக்னம் வச்சுக்கங்க. துலா சரி. லக்னத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன். சுக்கிரன் எங்க திக்பலம் பெறுவார்? 4ஆம் வீட்டுல. ஆமா. இதே இந்த சுக்கிரன் வந்து 10ஆம் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடகத்துல. கடகத்துல 10ஆம் வீட்டுல துலா லக்னம் ம். 10ல சுக்கிரன் வச்சுங்க. சோ திக்பலம் இந்த ம். இடத்துல இல்லையா? ஆமா இழந்துடுறாரு. இழந்துடுறாரு. 0ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்க. ஆமா ஆமா. சோ லக்னத்திலேயே எந்த கிரகம் திக்பலம் பெறல, லக்னம் எம்டியா இருக்குது, அது மாதிரி எல்லாம் வச்சுங்களேன். ஒரு சிம்பிளா எடுத்துக்குவோம். சரி சரி. இந்த ஜாதகர் மத்தவங்க சொல்றத கேட்பாரு. மத்தவங்க ஓஹோ. மத்தவங்க என்ன சொல்றாங்கறத ஒரு காது கொடுத்து ம். கேட்பாரு அப்படிங்கறது நீங்க நான் சொல்லலாம். ஓ. மனைவி சொல்றது கேட்பாரு பிடிவாதம் அப்படிங்கறது இருக்காது. கூட நான் சொல்லுவேன். ஓகே. பிடிவாதம் இருக்காது. பிடிவாதம் இருக்காது. ஒண்ணும் இல்ல, நீங்க சூப்பர் பேசிக்கா சூப்பர். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஆ. திக்பலத்தை திருமண பொருத்தத்துல கூட யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ம். ம்.
நான் என்ன சொல்றது, நான் அதாவது ஒருத்தர் கேக்குறாரு, இப்ப என் மனைவி நான் ம். சொல்றது கேட்பாங்களா, இல்ல என் கணவன் ம். நான் சொல்றது கேட்பாங்களா, இந்த கேள்வி இருக்குன்னு வச்சுங்க. சரி, சரி. 1ஆம் வீட்ல திக்பலம், 1ஆம் வீட்டு அதிபதி ம். திக்பலம் இருக்கு அப்படின்னா, ம். அது பாவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. சரி. இப்ப எப்படி சொல்றேன் கேளுங்க. ம். விருச்சக லக்னம், சரி, 10ல செவ்வா. சரி. ஓகேவாங்கண்ணா? கூட வேணா ஆ, 10ல சூரியன்னு வச்சுக்கங்க. சரி. 2மே திக்பலம். 2மே 10ஆம் வீட்ல திக்பலம். விருச்சக லக்னம் 10ல சூரியன், செவ்வாய் சொல்றேன். சிம்மத்துல. ம். சோ லக்னாதிபதி அதான். திக்பலமா? ஆமா, லக்னாதிபதியோட சூரியனுக்கு வந்திருக்கா? ஆமா. இந்த ஜாதகர் மனைவி சொல்றத கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு. அவ்வளவு விஷயம். மனைவி சொல்றேன்னு சொல்லல. மத்தவங்க சொல்ற நம்ம பேசிக்கா சொல்றேன். மத்தவங்க சொல்றது கேட்க மாட்டாரு. அதான் விஷயம். பிறர் சொல்றத வந்து அவரு அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன டைரக்ஷன்ல போகணும்னு அவர் கிளியரா இருக்கார். கரெக்ட். இதான் நான் சொல்ல வரேன். சிறப்பு, எந்த சிறப்பு. அதிபதி அருமை, திக்பலம் அருமை. பெறுதோ அந்த அதிபதி விஷயத்துல அவங்க வந்து கிளியரா ம். இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம். அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி நாலேட்ஜ் இருக்கும். அவங்க என்ன செய்யணுங்கிறதுல புரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அகைன் நீங்க கொஞ்சம் நாலேட்ஜ் பிடிவாதத்தோட அத இருக்கும், வந்து செய்ய நினைப்பாங்க. நாலேட்ஜ் இருக்கும் அப்படிங்கறதுல தான் இங்க ஒரு இன்னொரு விஷயம் வருது. அதான் ம். சொல்றேன் இல்லையா, இது வந்து இதே ஒண்ணும் இல்ல. ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருக்குது. பட் ஆனா அந்த கிரகம் ம். நீச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ, பகைவர் ஆ. வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணும் ம். இல்ல. கன்னி லக்னம் சரி, 4ல சுக்கிரன். சரி. ஓகேவா? திக்பலம் பெற்றிருக்கா 4ல சுக்கிரன். கண்டிப்பா. சுக்கிரனா நீச்சம். நீச்சமாயிடுச்சு. நீச்சம் ஆயிடுச்சுன்னா அப்ப ஓகே. சுக்கிரன் விஷயத்துல டைரக்ஷன் தப்பான டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ம். ம். அதான் சொல்ல வரேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. அதனால நம்ம இருங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜாதகத்துல நான் ஏதாவது எடுக்கிறேன். ம். நம்ம நம்ம டொனால்டு டொனால்டு ட்ரம்ப் உடைய ஜாதகம் நம்ம பார்த்திருந்தோம். நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜாதகம். ஓ, சந்தோஷம். அதே எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்ப சிம்ம சிறப்பு. லக்னம் அவரு. ம். சிம்ம லக்னம். லக்னாதிபதி யாரு? ம். சூரியன். சூரியன். வந்திருக்காரு 10ஆம் வீட்ல ரிஷப ராசி. சூரியன் வந்து பகைவர் வீடான சுக்கிரன் வீட்ல சூரியன் வந்து பகை. அப்போ ஆமா, சுக்கிரன் வந்து லக்னாதிபதி வந்து யாரு? சூரியன் வந்து 10ல உட்கார்ந்திருக்காரு. சோ சூரியன் ஆமா. திக்பலம், லக்னாதிபதி திக்பலம் திக்பலம். பெற்றிருக்காரு. கரெக்ட். லக்னாதிபதி தான் சூரியன். அதனால லக்னாதிபதி திக்பலம் பெற்றிருக்காரு. கூட ராகுவோட உட்கார்ந்திருக்காரு. ராகுவும் சூரியனும் ம். 10 டிகிரி. சோ ட்ரம்ப் மத்தவங்க கரெக்ட். சொல்றத கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கேட்கல. அது தப்பான டைரக்ஷன்ல இருந்தாரு அதான் சரிம்பார். ஆமா, ஆமா. நீங்க என்ன டைரக்ஷன் கரெக்ட். நான் போறது கரெக்ட். மத்தவன் போறான் எல்லாமே தப்பா சொல்றானுங்க அப்படின்ட்டுருவாரு. ஆமா, நீங்க ஆமா. சொல்ற மத்த நேரம் அது தப்பு தான் அதான் சொல்றீங்க. ஃபேக்ட். ஒருத்தன் கூட சரியா சொல்லல. ஆமா, ஆமா, ஆமா. இதான் சொல்லுவாரு. சோ இதான் இந்த லக்னத்துல பிடிவாத குணம். செவ்வாய் வச்சிருக்காரு. சோ ம். கண்டிப்பா 1ஆம் வீட்டதி 10ல போய் திக்பலம் பெற்றுச்சு. ராகுவோட உட்கார்ந்திருக்குது. ராகுவோட ம். உட்கார்ந்திருக்கும்போது லக்னாதிபதி ராகுவோட உட்கார்ந்திருக்கும்போது இல்யூஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. சோ ஆமா, நான் யாருன்னு அவருக்கே தெரியல. அவரே ஒரு மாய உலகத்தில் இருப்பார். ஆமா, ஆமா. சோ கண்டிப்பா அதான் சொல்றாரு. ட்ரம்ப் தெளிவா தெரியும். எனக்கு என்ன பண்ணணும்னு நான் தெரியும். நான் பண்றது கரெக்ட். நீங்க சொல்ற அத்தனை பேரும் அப்படிங்கிற தப்பு. எண்ணத்துல இருக்கு. ம். சோ இதான் திக்பலம். சோ ஓ! நீங்க முடிவு பண்ணிக்கங்க. திக்பலம் நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சிறப்பு, சிறப்பு. அருமை, அருமை. ஓகே. ஓகே. ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். இப்ப வேற ரைட். ஹோரோஸ்கோப் நான் போறேன். இப்ப இதுலயே ம். பாருங்க இன்னொரு விஷயம். ட்ரம்ப் ஜாதகத்திலேயே இன்னொரு திக்பலம் ம். இருக்கு. 4ஆம் வீட்ல சந்திரன் திக்பலம் பாருங்க. ம். சோ 4ஆம் வீட்ல சந்திரன் திக்பலம். ஆனா நீச்சமா இருக்கு. விருச்சிக ராசி அவரு. ம். 4ஆம் வீட்ல. சந்திரன் வந்து ம். விருச்சிக ராசியில உட்கார்ந்திருக்கு. 4ஆம் வீட்ல கேதுவோட உட்கார்ந்திருக்கு. ஆமா. இப்ப 4ஆம் வீட்ல சந்திரன் திக்பலம். ஆனா நீச்சமாயிடுச்சு. நீச்சமாயிருச்சு. ம். ஓகே. 4ஆம் வீட்டு விஷயத்துல இப்ப வந்து இவரு வந்து என்ன பண்ணுவாரு? மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். ஏன்னா நீச்சமா இருக்கு இல்லையா? ம். ஆமா. சோ வீடு, ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா அதுல ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுவாரு. பண்ணியிருக்காரு, இப்ப பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு? நான் வந்து கிரீன்லாந்த கைப்பற்ற போறேன். அந்த நாட்ட ஆமா. எனக்கு கைப்பற்ற போறேன். பண்ணிட்டு உண்மதான், இருக்காரு இல்லையா? இப்ப உண்மதான். கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. சோ அதான் விஷயம். 12ஆம் வீட்டு அதிபதி. ஓ! ம். பெற்றோர் வீடு சம்பந்தப்பட்டது. சிறப்பு, சிறப்பு. இவரு ஜாதகத்திலேயே 2 ஸ்பெஷல் பொசிஷன காமிச்சுட்டோம் நம்ம. கண்டிப்பா ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, திக்பலம் பெற்ற கிரகம் பிடிவாதம் பிடிக்கும். அந்த பிடிவாதம் நல்ல ம். பிடிவாதம் இருந்தா நல்லது. கெட்ட பிடிவாதம் இருந்தா கெட்டது. ஓகே, இவ்வளவுதான் ஓகே, வித்தியாசம். ஓகே. சூப்பர், சூப்பர். அருமை. ஓகே. ஓகே. நான் வேற வேற எதுவும் வேற சொல்ல ஹோரோஸ்கோப் நான் போறேன். வேற இருங்க. சரி. ம். நம்ம ரீசெண்டா போட்டிருந்த இந்த சைக்கிளிஸ்ட் ஒரு ஜாதகம் போட்டிருந்தோம்ல, ஃபெலிசியா பலாங்கர். ஆமா, ஆமா.
இவங்க ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம், அவங்களோட லக்னாதிபதி செவ்வாய் வந்து 10ல உட்கார்ந்திருக்கு. உச்ச செவ்வாய் மேச ஓ லக்னம். ஓ லக்னாதிபதி செவ்வாய் 10ல உட்கார்ந்திருக்கு. சோ செவ்வாய் வந்து இங்க ம் திக்பலம் பெற்றிருக்குது, செவ்வாய் உச்சமா இருக்குது. ம் சோ 5 டைம் வந்து உலக வேர்ல்டு சாம்பியன்ல இவங்க சைக்கிளிஸ்ட்ல. வேர்ல்டு சாம்பியன் வாங்கினாங்க. உண்மைதான் உண்மைதான். சோ இவங்களுக்கு கிளியரா தெரியுது இவங்களுக்கு எங்க போகணும், என்ன பண்ணணும். யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிச்சயமா. இது வந்து என்ன சொல்றது, இது நல்ல நல்ல திக்பலம்னு வச்சுங்க. ம் நல்ல புடிவாதம்னு வச்சுக்கலாம் வேணாலும். அருமை அருமை அருமை. ஓகே, வேற எதுவும் இல்ல அதுல. புரியுது. ஓகே, இருங்க வேற ஜாதகம் நான் பாக்குறேன். பாப்லோ எஸ்கோபார் ஜாதகம். ம் ஸோ ட்ரக் லார்டு உங்களுக்கு தெரியும், ஆ எல்லாருக்கும் தெரியும் ம் பாப்லோ எஸ்கோபார். ஸோ கும்ப லக்கணம். ஓகேவாங்கண்ணா, கும்ப லக்கணம். லக்னாதிபதி யாரு? சனி பகவான். ஆமா. சனி எங்க வந்திருக்காருன்னா 7ஆம் வீட்டுல சிம்ம ராசியில வந்திருக்காரு. 7ஆம் வீட்டுல. ஆமா. சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்காரு. அதுவும் திக்பலம் தான். ஆமா. ஓகே. ஸோ இவருக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கணுமா எந்த திசையில போகணும்னு? கண்டிப்பா தேவையில்ல. தேவையில்லை. அவர் தெளிவா கண்டிப்பா. முடிவு பண்ணிட்டாரு, நான் ட்ரக் ஆமா பிசினஸ் தான் பண்ண போறேன். ஆ, ஆமா. வெளிநாட்டுக்கு ட்ரக் பிசினஸ் ட்ரக் டீலிங் பண்றது என் வேலை. ம் மீன் செவ்வாய் சனி ஒட்டுக்கா இருக்கு, மீன் டிகிரி வயசு ரொம்ப க்ளோஸா இருக்கு, இன்னும் சார் நிறைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பிசினஸ் பண்ணணும்னு அவர் கிளியரா இருக்கார். கரெக்ட். மாமிட்டு எழுதி 7ல கொண்டிருக்குது. அவர் என்ன செய்யணும்னு ம் நினைக்கிறாருங்கிறது அவரு தெளிவா இருக்கார். கரெக்ட். அது புடிவாதம், கிட்டத்தட்ட அருமையா. புடிவாதம் நான் சொல்றேன் இதை. அத பிடிவாதம் புடிவாதம் தான், வேற பிடிவாதம். டவுட்டே இல்ல. லக்னாதிபதி திக்பலம் பெற்றாரு. அடம்புடி ஆனா எந்த அடம்புடி வீட்டுல அடம் பெற்றிருக்காரு? பிடிக்குது. சிம்ம வீட்டுல பெற்றிருக்காரு. பகைவர் வீடு தான். ம் சனிக்கு வந்து ஆமா ஆமா. சூரியன் வந்து பகை. சூரியன் வந்து பகை. So, அந்த வீட்டுல திக்பலம் பெறாரு. சோ இவர் மாத்திக்க மாட்டார். அதான் அதான் அதான். எவன் சொல்றதையும் கேட்க மாட்டார். பாபுலோ சிக்ஸ் பார் யாரு சொல்றது கேட்பாரு, ஒருத்தரையும் கேட்க மாட்டார். இதான் கேட்கல விஷயம். கேட்கல. ஆமா. கேட்கல, அதான் விஷயம். சூப்பர் சூப்பர். வெரி ஓகே. குட். இன்னொரு ஜாதகத்தை ஓ பார்ப்போம். ம் வாரன் பஃபெட் இது பார்ப்போம். ம் சார் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ற ஹோரோஸ்கோப் எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நம்ம சேனல்ல வந்து பார்க்க கண்டிப்பா. வேணும்னா பார்த்துக்கலாம். அதான். ம் வாரன் பஃபெட் பாத்தீங்கன்னா தனுசு லக்னம். ம் ஸோ தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு. 7ஆம் வீட்டுல திக்பலம் இழக்கிறாரு. 7ஆம் வீட்டுல இருக்காரு. 7ஆம் வீட்டுல திக்பலம் இருக்கிறாரு. ஆ, வாரன் பஃபெட் மத்தவங்க சொல்றது கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா கேட்பார். கேட்பார். பார்ட்னர் சொல்ற சார்லி மங்கர் தான் இவரோட பார்ட்னர், பார்ட்னர். ஆமா பிசினஸ் பார்ட்னர். ஸோ பிசினஸ் சார்லி ஆமா. மங்கர் சொல்ற அட்வைஸ் கேட்டு ஃபாலோ பண்ணி 2 பேரும் கரெக்டா பிசினஸ் பண்ணாங்க. பில்லியனர் ஆனாங்க. கண்டிப்பா. சிறப்பு சிறப்பு. அகைன் 1ஆம் வீட்டுல இவர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா திக்பலம் இழக்கிறது. சனியும் திக்பலம் இழந்திருப்பாரு. இழந்திருக்காரு 1ஆம் வீட்டுல இழந்திருக்கு. சனி உண்மைதான். இருக்கிறது திக்பலம் இழந்துடுறாரு. இழந்துடுறாரு. 7ல குரு ஆமா திக்பலம் இழந்துடுறாரு. ஆமா. சுக்கிரன் திக்பலம் இழந்திருக்காரு. ம் கரெக்ட். நீங்க நோட் பண்ணீங்கன்னா திக்பலம் எல்லாமே என்ன வீட்டுல ம் வரும்னா கேந்திர ஸ்தானத்துல மட்டும்தான் வரும். 1, 4, 7, 10 இந்த 4 வீட்டுல தான் 1 4 திக்பலமே 7 இருக்குது. ம் இப்ப கரெக்ட் ராகுக்கு கரெக்ட். திக்பலம்லாம் எதுவும் கிடையாது. இந்த 7 ம் கிரகத்துல எல்லாமே 1, 4, 7, 10 தான் இருக்குது. மத்த 5ஆம் வீட்டுல திக்பலம் எதுவும் கிடையாது. ம் மத்த வீட்டுலாம் கிடையாது. 1, 4, 7, 10 தான் கேந்திர ஸ்தானத்துல திக்பலம் இருக்கும். சிறப்பு அதனால கேந்திர சிறப்பு. ஸ்தானம் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ரொம்ப. கரெக்ட் கரெக்ட். அதான் அந்த பவர் இருக்கு திக்பலமோட பவர் பெறதுனால. சோ இவர் ஓ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிரக திக்பலம் இழந்துதான் இருக்குது. ம் சனி குரு எல்லாமே இழந்திருக்கு. ஆமா, திக்பலம் இழந்துமே நல்லா தான் போயிருக்குது திசை. கண்டிப்பா. சுக்கிர திசை ஏன்னா சூப்பரா அடுத்த இருந்துச்சு இவருக்கு. ஆக்சுவலி சுக்கிர திசை. அதான். ஆக்சுவலி இருங்க நான் சொல்றேன். ம் 1960ல இருந்து சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குது. ம் 30 வயசுக்கு அப்புறம் சுக்கிர திசை அவருக்கு ஆரம்பிச்சது. கரெக்டா? 30ல ம் வந்திருக்காரு. 1930ல வந்திருக்காரு. 1960ல சுக்கிர திசை ஆரம்பிச்சிச்சு. சுக்கிர திசை 20 வருஷம் நடந்திருக்கும். ம் கரெக்ட். சுக்கிரன் நீச்சம், ஆனா திக்பலம் இழந்திருக்காரு. 4ஆம் வீட்டுல தானே சுக்கிரன் திக்பலம் பெறாரு. ஆனா ஒருவர் இவருக்கு அந்த 10ஆம் வீட்டுல இழப்பாரு. 10ஆம் வீட்டுல திக்பலம் இழந்துமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ம் அதான் விஷயம். அதனால திக்பலம் இழந்துருச்சுன்னா ஒரு கிரகம் நெகட்டிவ் மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான புரிதல். திக்பலம் ஓகே இருக்கறனால அந்த கிரகம் நல்லது மட்டும்தான் பண்ணுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பான புரிதல். மத்த விஷயங்கள் நிறைய ஓகே விஷயங்களை கன்சிடர் பண்ணி யோகங்கள்ல கன்சிடர் பண்ணி தான் முடிவுக்கு வரணும். சோ ஒரு விஷயம் ம் கிளியர் கட்டா நம்ம சொல்லணும்னா திக்பலம் பெற்ற கிரகம் பிடிவாதம் பிடிக்கும். திக்பலம் இழக்கிற ம் கிரகம் பிடிவாதம் பிடிக்காது. எஸ் சூப்பர் பாயிண்ட். எக்ஸலன்ட். ஓகேங்கண்ணா. ஓகே. அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லணுமா?
அவ்வளவுதாங்க கவர் பண்ணுறேன். ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம திக்பலம் எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் திக்பலம் பெறும், குறிப்பா பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10ல திக்பலம் பெற்ற கிரகங்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம். குறிப்பா பாத்தீங்கன்னா 1ஆம் வீட்டுல குரு புதன் இருந்தாலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல சந்திரன் சுக்கிரன் இருந்தாலும், 7ஆம் வீட்டுல சனி இருந்தாலும், 10ஆம் வீட்டுல சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்தாலும், எந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம், இந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் இருந்தா அந்த கிரகம் திக்பலம் பெறும். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அந்த கிரகங்கள் திக்பலம் இழக்கும் அப்படிங்கிற தகவல்லாம் விவாரி சொன்னாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வீட்டில் எடுத்து உங்களுடைய திக்பலம் பெற்ற கிரகம் எது, நீங்க அந்த விஷயத்தை எப்படி அடம்பிடிக்கிறீங்க, பிடிவாதமா இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க முடியும். ஸோ எளிமையான முறையில இந்த பயிற்சியை நீங்க வந்து செய்யலாம். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா, கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திக்பலம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் தரப்படும். ஸோ தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.